ஹலோ கைஸ், வெல்கம் டு பாயிண்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிரிப்டோவில் சில கோயின்ஸ் இருக்கும். சில கோயின்ஸ் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி சில கோயின்ஸ் இருக்கும். சரியா? இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டட் சப்ளை கோயின்ஸ் வந்து ஸ்கேமா இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒரு டிஜிட்டலான கோயினா அப்படின்றத இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டட் கோயின் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கோயின் வந்து நியூவாக லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஒரு கோயின் வந்து நியூவாக லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ லிஸ்ட் பண்ண கோயின் வந்து அவங்களோட டீம் வந்து சொல்கிறாங்க 100 மில்லியன் வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் சப்ளை, அவங்களுடைய சப்ளை வந்து 100 மில்லியன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அங்கே வந்து ஒரு வெரிஃபைடான ஒரு டீமால் வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இப்போ 100 மில்லியன் சொன்னால் அந்த டீம் மட்டும் தான் சொல்கிறாங்க 100 மில்லியன் சொன்னால். பட் அங்கே வந்து வெரிஃபைடு இல்லை. இப்போ வெரிஃபைடு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை க்ராஸ் செக் பண்ணணும். அதே எப்படி க்ராஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து அந்த கோயினை வந்து கோயின் மார்க்கெட் கேப்பில் போய் பார்க்கணும். அந்த கோயினுடைய டீம் வந்து வெரிஃபைடா இல்லையான்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து வெரிஃபைடு இல்லை, செல்ஃப் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால், ஓகே, இப்போ அந்த செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்கிற ஆட்கள் எல்லாருமே ஸ்கேம் ஆனு கேட்டால் இல்லை. அது வந்து எல்லாருமே ஸ்கேம் இல்லை. அதில் மோஸ்ட்லி வந்து ஸ்கேம் ஆகிறது வந்து ரீசன் மோஸ்ட்லி வந்து ஸ்கேம் ஆகும். சரியா? மோஸ்ட்லி வந்து ஸ்கேம் ஆகும். பட் சில கோயின்ஸ்ட்டை வந்து ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும். ஒரு கோயின் வந்து இப்போ தான் நியூவாக லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நியூவாக லிஸ்ட் பண்ணி இருந்த உடனே, இப்போ நியூவாக லிஸ்ட் பண்ண உடனே வந்து யாரும் அதை வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. நியூவாக லிஸ்ட் பண்ணதுக்கு பின்னால் அவங்க வந்து இப்போ கோயின் மார்க்கெட் கேப்னு சொன்னால் கோயின் மார்க்கெட் கேப்புடைய டீம் இருக்கும். வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி ஓகே இது வந்து லெஜிட் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வெரிஃபைடு கொடுத்ததுக்கு பின்னால் தான் அந்த கோயினுடைய ரியலான மார்க்கெட் கேப்ஸாக இருக்கட்டும், ரியலான சப்ளையாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு வந்து விளங்குற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து நிறைய பேர் வச்சுக்கணும் இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு ஸ்கேம் இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து இன்னும் வந்து ஒரு மேஜர் ட்ராக்கிங் இதுலேயும் வந்து அது வந்து லிஸ்ட் பண்ணப்படலை. ஒரு மேஜர் வெப்சைட்லையும் அது வந்து ட்ராக்கிங் வந்து லிஸ்ட் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயம் வந்து விளங்கிக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரான்ஸ்பரண்டான டீம் அண்ட் அதோடைய ஒன் செயின் அதோட டேட்டா அண்ட் ட்ரான்ஸ்பரண்டான டீம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஓகே, அப்போ இதை வந்து கொஞ்சம் ஓரளவு ட்ரஸ்ட் பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்து உடனே ட்ரஸ்ட் பண்ணிட முடியாது. சரியா? உடனே எங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் அதில் இருக்கிற முக்கியமான டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆடிட் இல்லை, ஒரு ப்ராப்பரான டீம் இல்லை. அண்ட் மற்ற வந்து அது வந்து ஒன் செயின் டேட்டா வந்து வெரிஃபை பண்ணப்பட்டில்லை. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய மார்க்கெட் கேப் இருக்குது. அந்த மார்க்கெட் கேப்பாக இருக்கட்டும் அண்ட் அதோடைய சப்ளை வந்து சடனாக அடிக்கடி எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீம் இருக்காங்க தானே, உள்ளுக்கு இருக்கிற டீம் வந்து அவங்க அந்த சப்ளையை வந்து சேஞ்ச் பண்ணி அண்ட் அவங்க வந்து இன்னும் கூட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே வெரி ஹை. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பை பண்ண உடனே அங்கேருந்து ரக்புல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். சரியா? இந்த செல்ஃப் ரிப்போர்ட் இருக்குது தானே, இந்த செல்ஃப் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு ஒரு டேஞ்சராக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், இதோட டீம் வந்து உள்ளுக்கு புதிய டோக்கன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரியா? இதில் டீம் வந்து உள்ளுக்கு இருந்து புதிய டோக்கன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. புதிய டோக்கன்ஸ் சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எங்களுக்கு 5 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது, அதோடைய டோட்டல் சப்ளை இருக்குதுன்னு வைங்களே, அவங்க வந்து இன்னும் புதுசாக கிரியேட் பண்ணி அதை ஒரு 6 மில்லியனுக்கு மாற்றிடுவாங்க. சரியா? அப்படி ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டீம் வந்து எங்களுக்கு சில விஷயங்களை ஹைட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொன்னால், அதோடைய மேக்ஸிமம் சப்ளை வந்து லோவாக ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அப்போ லோன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு டிமாண்ட் கூட, இப்போ லோவாக இருக்கிற சப்ளை வந்து டிமாண்ட் கூட. ஸோ லோ வந்து பை பண்ணுவாங்க. பை பண்ண பிறகு அது வந்து வெரிஃபை பண்ணப்பட்டதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய சப்ளை வந்து ஹையாக இருக்கும். அப்போ அந்த டைமில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இன்சைடர்ஸ் இல்லை, அந்த டைம் வந்து எங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வந்து பிரேக் பண்ணப்பட்டு நாங்கள் வந்து அந்த கோயினை வந்து செல் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்துடும். சரியா? அண்ட் மூணாவது விஷயம், இந்த டேஞ்சரில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கோயினை வந்து இன்சைடர்ஸ் வந்து டம்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இன்சைடர்ஸ் சொன்னால் அந்த டீம் வந்து இந்த கோயினை நல்ல ஒரு மூவ்மெண்ட் மேலே மூவ் ஆகின பிறகு டம்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேவ் கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிபிள் இருக்குது அந்த டீம் தான் டம்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா? மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறது டீம் தான் டம்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இன்னும் எங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகப்படலை. இப்போ இந்த மாதிரி ரக்புல் நடக்கிறதுக்கும் இது ரக்புல் இல்லை, 0க்கு போகல. பட் எங்களுக்கு வந்து அந்த டீம் வந்து கோயினை டம்ப் பண்ணியிருப்பாங்க. 11,000% பம்ப் ஆனதுக்கு பின்னால் அந்த கோயினை வந்து எங்களுக்கு டம்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் ரியல் மார்க்கெட் இம்பாக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன? இதில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த கோயினை வந்து தெரியாது. இது வந்து இப்போ இந்த கோயின் வந்து எங்களுக்கு செல்ஃப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். செல்ஃப் ரிப்போர்ட் அப்போ இந்த கோயின் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டாக இருக்கக்குள்ள நாங்கள் வந்து இந்த கோயினை இப்போ ரியலான ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டு ரியாலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து உடனடியாக கிராஷ் ஆக ஸ்டார்ட் ஆகும்.
சரியா? அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்ட் வந்து உடையும். ட்ரஸ்ட் வந்து இப்படி உடையும். இப்போ அவங்க வந்து 100 மில்லியன் தான் அதோடைய மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் அது 100 மில்லியன் இல்லை 100 பில்லியனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிளேஸில் வந்து ட்ரஸ்ட் வந்து எங்களுக்கு உடையும். ஸோ நாங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு முனைவோம். சரியா? அண்ட் ஃபைனலாக இதோடைய லிக்யூரிட்டிஸ், இந்த கோயினில் இருக்கிற லிக்யூரிட்டி ஃபுல்லாக எக்ஸிட்டாக ஸ்டார்ட் ஆகும். இந்த கோயின் வந்து ரக் ஃபுல்லாகி ஜீரோக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் வந்து ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த கோயின் வந்து வெரிஃபை ஆகும் வரைக்கும். வெரிஃபை ஆனதுக்கு பின்னால் அவங்க பார்ப்பாங்க இதில் வந்து ரியலாக இது வந்து 100 மில்லியன் தான் இருக்குதான்னு சொன்னால் 100 மில்லியன் இருக்கக்குள்ள அவங்க அந்த பிளேஸில் வச்சு தான் பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, இதில் நீங்கள் ஃபைனலாக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த சார்ட் அனலைசர்ஸ் இருந்தேன்னு சொன்னால், கிரிப்டோவில் சார்ட் அனலைசர்ஸ் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்து ரியல் இல்லை. கிரிப்டோவில் வந்து நீங்கள் கட்டாயமாக ப்ரைஸஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல் கட்டாயமாக அதோடைய சப்ளையை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சப்ளையை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இப்போ சப்ளை வந்து எங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோயினுடைய டிமாண்ட் வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி அந்த கோயினில் வந்து சப்ளை வந்து கூடுதலாக இருக்குது, பட் ப்ரைஸஸ் வந்து ஹையில் இருக்குதுன்னு சொன்னால் ப்ரைஸஸ் வந்து சடனாக டிப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸஸை ஃபோக்கஸ் பண்ண, சப்ளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடுவீங்க. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கண்டென்ட்ஸ் வேணும் அண்ட் கிரிப்டோ கரன்சியை வந்து நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ண வேணும், நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்கிரீன் தெரியுது நம்பர் கண்டெக்ட் பண்ணி உங்களோட சிப்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.